பாரு கீழே பாசம் இருக்கு, நல்லா தேய். தொடப்பத்தை நல்லா குடிமா. ஏன் இப்படி பண்ற நீ? இதோ வந்துட்டேன்ப்பா. நான் கிளம்புறேம்மா. ஐயோ, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. இன்னைக்கு ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, அங்க கிளையண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்க முரளி. நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். அப்ப பாத்து போயிட்டு வா. சரிம்மா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? இங்க வாங்க. வா. என்னடா? நீ முதல்ல உட்காரு சொல்றேன். சொல்லு. அப்படி என்ன முக்கியமான ரகசியத்தை சொல்ல போற? ரகசியம் இல்ல, நல்ல விஷயம் தான். சொல்லு. இன்னைக்கு சாயங்காலமா கிளம்பி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு ஒரு ஐடியா. உண்மைதா? நீ யாடா இப்படி சொல்ற? ஜோக்கு. கோயிலுக்கு போலாம் தானே சொன்னேன், அதுக்கேமா இவ்வளவு பில்டப்? பின்னென்ன, இத்தனை நாள் நான் கோயிலுக்கு போலான்னு சொன்னா உனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தட்டி கழிச்சிட்டு இருப்ப. இன்னைக்கு நீயே வழிய வந்து கோயிலுக்கு போலான்னு சொல்ற. ஆச்சரியமா இருக்காதாப்பா? ஒன்னும் சும்மா எல்லாம் தட்டி கழிக்கல, நிஜமாவே வேலை இருந்தா இன்னொரு சமயம் பார்க்கலாம்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஏன் உங்க கூட நான் கோயிலுக்கு வந்ததே இல்லையா? ஆமா ஆமா, வந்திருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு போற அளவுக்கு பக்தி வந்துருச்சு? இல்லம்மா, அன்னைக்கே நீ கோயிலுக்கு போலான்னு சொன்ன போது எனக்கு டைம் இல்ல அது இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேன். ஆமா, எனக்கு நிஜமாவே அன்னைக்கு வேலை இருந்தது, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்கேன் முரளிட்ட, அதுவும் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சரி, எதுக்கு அந்த ஒரு நாளை வேஸ்ட் பண்ணோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு தோணுச்சு. ஏன்னா கோயிலுக்கு போகலன்னா சாமி குத்தம் அது இதுன்னு சொன்ன, நீ எந்த வேலையில சொன்னியோ தொடர்ந்து பிரச்சனைகள். இப்போதான் அந்த இன்ஸ்பெக்டர் விஷயம்லாம் சால்வ் ஆகி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, ஒரு நாள் டைம் கிடைக்குது, குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துருவோம் சாமிகிட்டன்னு தோணுச்சு, அதான். அதெல்லாம் சரிதான்டா. ஆனா நம்ம குலதெய்வ கோயில் என்ன பக்கத்துலயா இருக்கு? சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. அவ்வளவு தூரம் மார்கழி மாசம் வாடை காத்து, கை குழந்தைக்கும் ஒத்துக்காது, எனக்கும் ஒத்துக்காதுல்ல. இதெல்லாம் யோசிக்காமல இருந்திருப்பேன். நானும் நந்தினியும் கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம். என்னன்னு? இல்லம்மா, இப்போ இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புனா கூட நைட் அங்கே ரீச் ஆயிடலாம். ஏதோ ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனா கூட நேரத்தோட வீட்டுக்கு வந்துடலாம். அதனால இதுக்கு போய் எல்லாரும் போவேனா, நானும் நந்தினியும் போயிட்டு வந்துட்டா நீ வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருக்கலாம்னு யோசிச்சேன். அது எப்படிப்பா? நானும் குழந்தையும் இல்லாம. புரியுதுமா, பட் ப்ராக்டிக்கலாக சுச்சுவேஷனும் இருக்கு. நீ சொல்ற மாதிரி மார்கழி பணியில எல்லாரையும் எடுத்துக்கிட்டும் போக முடியாது. வீட்டிலேருந்து யாராவது 2 பேர் போனா போதும் இல்லைம்மா, ஒரு ரெப்ரசன்டேஷன் தானேம்மா. எல்லாரும் சாமி கும்பிடணும்னு இல்லை, நீ வேண்டினாலும் ஒன்று தான், நான் வேண்டினாலும் ஒன்று தான். யார் போனாலும் மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்க போறோம். சிச்சுவேஷனை பார்த்து யோசிச்சேன். சரி, நீ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதனால நீ இன்னைக்கே நந்தினியை கூட்டிட்டு போ, பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிம்மா, நான் அப்படியே சைட்டுக்கு போயிட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு முரளியை பார்த்து நாளைக்கு என்ன ஒர்க்ன்றதெல்லாம் சொல்லிட்டு நேரத்தோட வந்துடுறேம்மா. சரிப்பா. சரி. கடவுளே, என் மகனும் மருமகளும் உன் சன்னிதானத்துக்கு வராங்கப்பா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா வழி நடத்தி நல்லபடியா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருப்பா. அது போதும். நந்தினி, விஸ்வா விஷயத்த சொன்னாமா? 2 பேரும் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. என்ன? வீட்ல இருந்து கிளம்புறக்காரு கோவில்ல தான் போய் நிக்கணும். அதே மாதிரி கோவில்ல இருந்து கிளம்புறக்காரு வீட்டுல வந்துதாமா நிக்கணும். நடுவுல அங்க நிக்கிறது இங்க போறதுன்னு எந்த விளையாட்டுத்தனமும் வச்சுக்க கூடாது. விஸ்வா கிட்ட நான் அதை பத்தி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். சரியா? ராத்திரிக்கு டிஃபனு, மத்தியானத்துக்கு சாப்பாடு எல்லாத்தையும் நானே கட்டித்தரேன். அம்மா. சரிங்க. யார கூப்பிடுறாங்க? இரு. அம்மா இருங்க அத்தை, கீழே கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, நானே பாக்குறேன். சரி, குழந்தை கொடு. கண்ணம்மா, பாட்டி கிட்ட வாங்க. யார் கூப்பிடுறாங்க? போய் பாரு. பாக்குறேன். என்னடா செல்லம், பால் குடிச்சீங்களா? செல்லக்குட்டிக்கு வயிறு நிறைஞ்சதா? அம்மா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வரேன்.
மகராசியா இருமா. கண்ணு, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாங்க. ஆண்டவன் இங்க யாரையும் சும்மா அனுப்பி வைக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கடமையை ஒப்படைச்சுதான் அனுப்பிச்சிருக்கான். உன் கடமையை செய்ய சொல்லி உனக்கு இப்பதான் உத்தரவு கொடுத்திருக்கான். பார்த்து ஜாகிரதை. உனக்கு அம்மன் எப்பவும் துணையா இருப்பாமா. பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன், பாருங்களேன் கொஞ்சம். தீனா குழந்தை அப்பல இருந்து அழுதுட்டு இருக்கா. என்ன தீனா, என்ன தீனா குழந்தை அழுதுட்டு இருக்கா? அவளை போய் சமாதானப்படுத்தாம வளர்ந்து காதலியே விழாத மாதிரி உட்கார்ந்து ஃபைல பாத்துட்டு இருக்கீங்க. தீனா, சரி 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 தியா, ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, இதோ வந்துட்டேன், அம்மா வந்துட்டேன், அழக்கூடாது என்ன? ஓகே, இதோ அம்மா தூக்கியாச்சு, வாங்க போலாம். அழாதட செல்லம் என்ன? தீனா, தீனா என்ன குழந்தை கூட பார்க்காம என்ன முறைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது எதுவுமே காதுல விழாத மாதிரி உட்கார்ந்து ஃபைல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அழற குழந்தைய போய் தூக்கி சமாதானம் பண்ணா என்ன குறைஞ்ச போயிடுவீங்க. நான் எதுக்காக இந்த குழந்தைய தூக்க? தீனா, என்ன நீங்க மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பேசுறீங்க? இது உங்க குழந்தை, இதுக்கு நீங்க தான் அப்பா. என்னது அப்பாவா? இது சுந்தரோட குழந்தை. சுந்தர் குழந்தைக்கு நான் எப்படி அப்பா ஆக முடியும்? ஓஹோ, நீங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து வரீங்களா? கரெக்ட் தான் தீனா, இந்த குழந்தை சுந்தரோட குழந்தை தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த குழந்தை என் கையில கொடுத்த அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது யாரோ பெத்த குழந்தை இல்ல, இனிமே நாம பெத்த குழந்தை மாதிரி. இதுக்கு நீதான் அம்மா, நான் தான் அப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? அது மட்டுமா, இந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா வளர்க்கணும், பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பணும்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து தியாவை நான் பெத்த குழந்தையா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இத்தனை நாளும் நீங்களும் தியாவுக்கு அப்பாவா தான் இருந்தீங்க. ஆனா திடீர்னு என்னவோ மனசு மாத்திக்கிட்டு இந்த குழந்தை நமக்கு சொந்தம் இல்ல, திருப்பி கொடுத்துருன்னு சொன்னா எப்படி கொடுப்பீங்க? நான் இந்த குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதான். நான் இல்லன்னு சொல்லல. எவ்வளவு பெரிய தப்பு நீ இப்பதான் புரியுது. அன்னைக்கு நான் அந்த தப்பை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீ தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க. ஆமா, நான் தப்புக்கு மேல தப்பு தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த தப்பெல்லாம் செய்ய என்ன தூண்டினது யாரு? அந்த மாலதி தானே. என்னது மாலதியா? மாலதி எப்படி காரணம்? மாலதி எப்படி காரணம் சொல்லு. நீங்க இவள மாலதியோட குழந்தைன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே நான் போய் என்ன பண்ண, அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். மாலதி, இது உன் குழந்தை தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உன்கிட்ட 2 குழந்தை இருக்கே, அதுல என் தியாவை என்கிட்ட கொடுத்துறேன்னு அவகிட்ட கெஞ்சின. அது மட்டுமா, அவ புருஷனோட ஆபரேஷனுக்கு நான் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா என் தியாவை அவ என்கிட்ட கொடுத்தாளா? ஏண்டி வைத்தியமாடி நீ? வைத்தியமா? பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு அது என்ன கடையில விக்கிற பொருளா என்ன? குழந்தாடி,
எந்த தாயும் தாம் பெத்த குழந்தைய பணத்துக்காக வித்ததா சரித்திரமே இல்ல. ஒரு தாய்க்கு 2 குழந்தை என்ன 20 குழந்தை இருந்தாலும் அவ கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வேளையாவது அந்த குழந்தைக்கு கஞ்சி ஊத்தி கடைசி வரைக்கும் அவ கூடவே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா மாலதி இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அவங்களோட குழந்தைன்னு தெரிஞ்சோம் உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் தான் பெத்த குழந்தைக்கு இந்த வீட்டிலே வேலை செய்யறவங்களா இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாசமும் இறக்க மனசு உள்ள மாலத்தியோட குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பறிச்சு அரக்கத்தனமா பிளான் எல்லாம் போட்டு பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏன் இப்படி வெறி பிடிச்ச அலையற? ஆமா, நான் வெறி பிடிச்சவதான். தியா வெறி பிடிச்சவ. தியா என்னோட குழந்தை. அந்த மாலத்தி இல்லாத ஆண்டவனே வந்தாலும் என் தியாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் நில்லு, நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா குழந்தைய பெத்தவங்க அப்படியே விட்டுடுவாங்கன்னு நினைச்சியா? ஏய் இத பார், சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு. அவங்க அடுத்த அடி எடுத்து வச்சா நீயும் நானும் ஜெயில கம்பிதான் இருக்கணும், புரியுதா? இத பார், நீயா மனசு மாறி அந்த மாலத்திக்கு செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து இந்த குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. அதுதான் உனக்கும் நல்லது, தியாவுக்கும் நல்லது. ஏன்னா, பல விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. கடவுளே, நான் தப்பானவனா இருந்தப்ப எனக்கு தேவைப்பட்ட தப்பான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாவே எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப மனுஷனா திருந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு என் மாலதியும் குழந்தையும் காப்பாத்த நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்லது கூட என் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, கிடைச்சாலும் உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பும் இல்லை. முடிஞ்சதை செஞ்சு காப்பாத்தலான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் என் சாவு என்னை ரொம்ப நெருங்கி பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 10-15 நாள் நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிச்சிட போறேன்? நான் சாகுற வரைக்கும் மாலதிக்கு என்னால தொந்தரவு இருக்கும், இல்ல என் பாவத்தால அவளுக்கு தொந்தரவு இருக்கும். வேணாம், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் எந்த வகையிலையும் உதவியா இல்லாதப்போ தொந்தரவு மட்டும் ஏன் இருக்கணும்? என்ன மன்னிச்சிரு மாலதி. அப்பா, மாலதி. ஏங்க இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்சீங்க? இல்ல மாலதி, நான் வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேலையும் நீ என்ன காப்பாத்த நினைக்காத. நான் வாழவே கூடாது. அப்படி பார்த்தா நானும் தான் வாழக்கூடாது. 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய ஏன் பிள்ளைன்னு உரிமை கொண்டாட முடியாத இடத்துல நான் இருக்கேன். இந்த அவமானத்தோட நான் ஏன் இருக்கணும்? இருக்கிற ஒரு பிள்ளைய அனாதைய விட்டுட்டு நானும் உங்க கூட சேர்ந்து செத்துறவா? மாலதி, என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன நடக்குதுங்க? அப்பா பாருங்கப்பா, அவரு என்ன காரியம் பண்ண பார்த்தாருன்னு. எலி மருந்து சாப்பிட்டு சாக பார்த்தாரு. கேட்டா தான் வாடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? உங்களை காப்பாத்துறதுக்காக நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது நீங்க கண்ணால பாத்திருந்தோம். இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள மனசு வந்துச்சு? இல்ல மாமா, என்னை யாரும் காப்பாத்தாதீங்க. என்னை காப்பாத்தணும்னு இனிமே நீங்க யாருமே நினைக்கவும் வேண்டாம். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு ஆபரேஷன் நடந்தாலும் அந்த ஆண்டவன் என்னை கைவிட்டுருவான். எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. நான் வாழும்போது மாலதியை முடிஞ்ச அளவுக்கு கடன்காரி ஆக்கிட்டேன்.
இப்ப என்னோட சாவும் அந்த கணக்குல சேர்ந்துட வேண்டாம். ஐயோ மாப்பிள்ள நீங்க இல்லத்த, ஒருவேளை நான் பொழைச்சே வந்தாலும் என்னால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் என் உடம்பு முழுசா குணமாகறதுக்கு எத்தனை மாசம் ஆகுமோ எத்தனை வருஷம் ஆகுமோ யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள நான் பண்ண பாவம்லாம் சேர்ந்து மாலதியை முக்காவாசி மூழ்கடிச்சிடும். என்னை விட்டுருங்க. என் மாலதிக்கு நான் வாழ்ந்து கொடுக்க முடியாத நிம்மதிய செத்தாவது கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். இத பாருங்க, இந்த உலகத்துல புருஷனோட சாவு எந்த பொண்டாட்டிக்கும் நிம்மதி கொடுக்காதுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு பொண்டாட்டிக்கு நிம்மதிய புருஷன்கார வாழ்ந்துதாங்க கொடுக்க முடியும். வாழ்ந்து இல்ல மாலதி, பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வச்சுதான் நிம்மதி கொடுக்க முடியும். ஆனா எனக்கு அப்படி ஒரு வழி எப்பவுமே தெரியலையே. மத்ததெல்லாம் விடு, நம்ம குழந்தை விஷயத்துல என்னால என்ன பண்ண முடிஞ்சது? அந்த அஞ்சலி என் கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைய உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா. ஆனா என்னால தடுக்க முடியலையே. அதுக்கப்புறம் அந்த அஞ்சலி நாம நம்ம குழந்தைய திரும்ப கேட்கவே கூடாதுன்னு உன்னை அவ புருஷன் கூட சேர்த்து இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு சரியான ஆம்பளையா என்ன பண்ணிருக்கணும்? அவளை நான் இந்நேரம் கண்டம் துட்டமா வெட்டி இருக்க வேண்டாம். முடியலையே. அவகிட்ட இருந்து உன்னையும் நம்ம குழந்தைய காப்பாத்த முடியலையே. இல்ல மனதி, புருஷங்கிறதுக்கான அர்த்தம் பொண்டாட்டி வச்சிருக்கிற பூவுலையும் பொட்டுலையும் இல்ல. கட்டின பொண்டாட்டிக்கு எந்த கஷ்டமும் வராம காப்பாத்துறதுல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு அப்பங்கிறதுக்கான அர்த்தம் பிள்ளைங்களோட பேருக்கு முன்னாடி போடுற இன்சியல்ல கிடையாது. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவங்கள பாதுகாப்பா வளர்த்து ஆளாக்குறதுல தான் இருக்கு. என்னால உனக்கு வந்த கஷ்டத்தையும் தடுக்க முடியல, பெத்த பிள்ளைய இப்பவே என்னால காப்பாற்றவும் முடியல. நான் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே அருகதை இல்லாதவன். ஆம்பளைன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு அத்தையை காப்பாத்திட்டு இருக்காரு பாரு, இவரு ஆம்பளை. நம்ம விஸ்வா எடுத்துக்க, நந்தினியை எப்படியெல்லாம் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறாரு. அவளையே நம்ம மகேஷ் இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை, இருந்தாலும் எவ்வளவு தன்னம்பிக்கையோட உழைச்சி ரேவதியை காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த அஞ்சலி ரேவதிக்கோ இல்ல நந்தினிக்கோ இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்திருந்தா விஸ்வா மகேஷும் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? நேரம் அவளை வெட்டி பொலி போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் அவளை ஓங்கி அறைய கூட தெம்பு இல்லாம கையாலாகாதவனா இருக்க. ரொம்ப அவமானமா இருக்கு மாலதி. இப்படி வாழ்றதுக்கு பதிலா நான் செத்து போறதா சரி. நாளா உயிரோட இருக்கவே கூடாது, நாளா வாழவே கூடாது, நான் சாகணும், உயிரோடவே இருக்க கூடாது. மயக்கமாயிட்டாரு. இப்ப உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போனோம். மெதுவா தூக்குங்க, தூக்குங்க, மெதுவா எல்லாரும் தூக்குவோம்.